எவ்வளவு நாளாச்சு ஒண்ணு பார்த்து என்ன டோட்டலா என்ன மந்தட்டி நீ என்ன பண்றது, வேலை எனக்கு நிறைய இருக்குல்ல. அடடே, என்ன 2 பேரும் ஒரே மாதிரி ஆகுறீங்க? நாங்க 2 பேரும் யாரும் நீயே கண்டுபிடி பார்க்கலாம். இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அண்ணன் தம்பி தானே நீங்க? என்ன நீ பார்த்ததே இல்ல, எப்படி அங்க 2 பேரும் அண்ணன் தம்பி சொல்ற? அதான் தலை வாட்ட தெரியுதப்பா. பிஞ்சுக்கண்ணே உட்காரு, வா உட்காரு. உன் பேர் பிஞ்சுக்கண்ணா, இவரு பேர் நான் கண்ணாடி கண்ணா இல்ல சின்ன பிஞ்சுக்கண்ணா? அவன் பேர் வந்து தோட்டா கரண்டி. அது என்ன அது தோட்டா காரண்டியா? சரியா, இவ்வளவு நாள் எந்த ஊர்ல இருந்தாப்பலாம்? எங்க இருந்தேன்னு கேட்டா சொல்லவே மாட்டேன்றான். சொல்லுப்பா, எந்த ஊர்ல இருந்த இவ்வளவு நாளா? எல்லா ஊரும் போயிட்டாங்க, எல்லா ஊரும் வந்துட்டாங்க. இப்பதாங்க இவரை பார்த்தேன். எல்லா ஊரும் போயிட்டு எல்லா ஊரும் வந்துட்டு இப்பதான் பாத்தியா? எப்படி கண்டுபிடிச்சா? தலைய வச்சுதா, எனக்கும் என் கண்ணனுக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதான். பிஞ்சுக்கண்ணா, என்ன சின்ன வயசுல காணாத போயிட்டாப்பலையா? அதெல்லாம் ஞாபகம் இல்ல, இருந்தாலும் என் தம்பி. சுய உண்ண முஞ்சா, அது எப்படா இருந்தாலும் தம்பியா? எத்த வச்சு சொல்ற? என்னப்பா அண்ணன் தம்பி பிரிச்சு விட்டலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. எங்க அண்ணனுக்காக உயிரே கொடுப்பேன். தம்பி தோசை கரண்டி. தோட்டா கரண்டி என்ன, அது தோசை கரண்டி இல்ல, அப்பப்ப மறந்துடுற. ஆமா தம்பி, மறந்துடுறேன் தம்பி. ஏய், நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிறேன். எப்படிடா உங்க தம்பி வந்தான்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தான் புரியல. அவர் அண்ணா இருந்தாரு, நான் தம்பின்னு சொல்லிட்டேன். என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியலையா? ஏம்பா, நீ எந்த ஊரு? இப்படி போய் ஒரு அண்ணன் முறான்? ஆனா திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுப்பா. என் தலையும் அவர் தலையும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேல என்ன அத்தாட்சி வேணும் உனக்கு? எப்போ என்னப்பா கத்தின்னு கிடக்குறா? என்ன இதுங்க 2 ஒரே மாதிரி இருக்குதுங்க? பத்தியா பத்தியா, அந்த தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டான். யாருப்பா இது? பிஞ்சுக்கண்ணா யாரு இது? என் தம்பி தோசை கரண்டி. தோசை கரண்டி இல்ல, தோட்டா கரண்டி. டேய் பிஞ்சுக்கண்ணா, நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா வந்து இவன் தம்பின்றான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறா. அதோ அவங்க அண்ணன் தம்பிங்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டான். உனக்குண்ணா இப்போ? டேய், உனக்கு புரியுதா இல்லையா? அவனுக்கு தம்பியே இல்லன்ற நானு. ஆனா என்னடா அருகட்டன்மா பேசுற? அப்ப எப்படா எந்தாலையும் அவனாலையும் ஒரே மாதிரி இருக்கா? ஏய், தலை ஒரே மாதிரி இருந்தா அண்ணன் தம்பிங்களா? ரவி, என் குடும்ப விஷயம் உனக்கு தெரியாதுப்பா. ஏன்ப்பா வந்து இப்படி குழப்பற? அந்தால பார்த்தா பாவமாக்குதுப்பா. இதுங்க எப்படின்னா பேசினு போட்ட கூட நீ நேத்துக்கு நடுவில் குழப்பினுக்கிற. அது எப்படிடா? அவனுக்கு தம்பியே கிடையாதுடா. எப்படிடா வந்தான்? நான் நடந்து வந்தேன், பஸ்ல வந்தேன், ட்ரெயின்ல வந்தேன், பிளைட்ல வந்தேன். போதுமா? என்னப்பா அத தெளிவா சொல்லிட்டாரு, போதுமா? புரிஞ்சுச்சா? டேய் இருடா. டேய் பிஞ்சுக்கண்ணா, உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க பொண்ணுத்த? ஒண்ணு. ஒண்ணு இல்ல, அது நீ. இவன் எப்படி வந்தான்? அது அவனை கேளு. அடா பைத்துக்காரா, நீ தானடா தம்பி தம்பின்ற, அவனுக்கு கேளுன்ற. தோசை கரண்டி நீயே சொல்டா. தோசை கரண்டி இல்ல, தோட்டா கரண்டி. டேய் தோட்டா சோரண்டிய, உங்க அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்கடா? நானு, எங்க பெரியக்கா, சின்னக்கா, ஒரு தங்கச்சி. கேட்டியாடா? இப்ப குழப்பமா இல்ல உனக்கு? எனக்கும் ரொம்ப குழப்பமா தான் பாக்குது. குழப்பமே பட தேவையில்ல. எங்க அம்மா சாகும் போது அண்ணனை கண்டுபிடிச்சு சொத்தெல்லாம் வாங்கிக்க சொன்னாங்க. சொத்தா? என்ன பிஞ்சுக்கண்ணா, சொத்தெல்லாம் வாங்கி சொன்னாங்களாமா? என்னன்னா தம்பி கோசம் கொடுக்க மாட்டியா? இந்த பருப்புனா சொத்து வச்சுனுக்கிறாரு. நைட் ஆனா பஸ் ஸ்டாண்டு, காலையிலனா எச்சிட்டிய, மத்தியானம் கோயில் வாசல. ஏனோ உன்னை பத்தி தானே இப்படி பேசுறாங்க? ஏண்டா இவன் பணக்காரனா இருப்பான், அண்ணன் சொல்லி காசு ஏமாத்திமான வந்தியா? இல்ல இல்ல, இவருதான் என் உண்மையான அண்ணன். அண்ணன் பிச்சைக்காரன், தம்பி நல்லா தானேக்கிறா, காசு எதனா கூட அண்ணனுக்கா? அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் போய் தானே, நீ பங்களாவோட தானே இருக்கிற. என்னடா சிரிக்கிறா? அவங்ககிட்ட கிளியரா சொல்றா. அண்ணா சொல்லுண்ணா, உன்னை நம்பி தானே ஊர்ல கடன் நிறைய வாங்கிட்டேன். நல்ல பேரும் சொத்தோட வாழ்ந்தம்பா. யாரு? நீ வாங்கிந்தியா? எப்போ? நீங்க என்ன சும்மா அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்க? டேய் நீ எதுவும் பேசாதேடா. சரி நீ சொல்லு. அப்படி வாழ்ந்துருந்தா சுனாமி வந்துச்சு, அப்ப பங்களா சொத்து எல்லாம் அடிச்சு போச்சு. ஏண்டா இது ஒரு காரணமா உனக்கு? சரியா, சுனாமி வரத்துக்கு முன்னால எங்க இருந்துச்சு பங்களா? வேலூர்ல. வேலூர்ல எங்கடா இருக்குது கடையில? வேலூர்ல சுனாமி வந்து ஒரு பங்களா தூக்கி முடிச்சான். ஏனோ அந்த இடம் காலியா இருக்குல்ல, அதை வித்தலாம். அது நான் தானமா கொடுத்துட்டேன். அது பச்சை பாஸ் ஜவுளி கடை கட்டிட்டாங்க. ஜவுளி கடை கட்டாங்களா? ஆமாம்பா. அதுல எனக்கும் பங்கு இருக்கு, நீ மட்டும் எப்படி கொடுத்துருவ? நீ வேணா கேஸ் போட்டு வாதாடியா? உன் பக்கம் வந்துற பச்சை பாஸ் துணி கடை. அண்ணா வேற எதுவும் சொத்து இல்லையாண்ணா? கேக்குறாருல, சொல்லுப்பா. உங்க தும்பி 2 சினிமா தியேட்டர் இருந்தது, டி ராஜேந்திரன் கொடுத்துட்டேன். 8 இடுப்பு மேலே விடுவேன். நீ டி ராஜேந்திரன் குத்துறியா தியேட்டரா? வேலூர் இருக்குது பாரு 2 தியேட்டர், அது நான் கொடுத்தது தான். அது டேய் என்னடா இவன் அநியாயம் பண்றான்? சரி, வேற என்ன குத்துக்கிறா? வேலூர்ல கோட்டை இருக்குது இல்ல, அது என் பேர்ல தான் இருந்தது. அது நான் கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்துட்டேன். வேலூர் கோட்டையே தானமா குத்துறானா கவர்மெண்ட்டுக்கு? நான் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பேன்டா? ஆமாப்பா, அவரு சொல்லும் போது எனக்கு புள்ள அரிக்குதுப்பா. டேய் கம்முன்னுறான், அவன் பாட்டுன்னு புளிவிங்கிறான். அது கேட்டு வாங்கி நம்பர் மூதாவி. தம்பி இவனுக்கும் தானமா கொடுத்த அண்ணனுக்கு என்ன கொடுக்க போட்ட தம்பி? அது நான் வந்து என்ன கொடுக்கறது? எச்டி கொடுப்பா, வந்துருவான். ஏன்னா கெத்தா இருப்பான்னு பார்த்தா வெத்தா இருக்கேண்ணா. யாரு வெத்து? வேலூர் இப்ப கூட என் பேரை கட்ட நடுங்குவாங்க. எந்த இடத்துலப்பா நடுவாங்க? நீ அப்படி என்ன பண்ணிக்கிறா?
ராஜா டாக்கிஸ் இல்ல ராஜா டாக்கிஸ் அங்க சங்கிலியத்தை சுத்தம்னா ஒருத்தவங்களும் என்கிட்ட கிட்ட வர மாட்டான். எப்போ இந்த ஆளு திமிரு அடங்க மாட்டுதுப்பா. அப்ப ஜெயிலுக்குலாம் போய்க்கிற, வேலூர் ஜெயிலுக்கா? வேலூர் ஜெயில் தான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, அங்கதான் லஞ்சே சாப்பிடுவேன். சரிதான், உங்க தம்பிக்கு என்ன சொல்ல வர நீ? போனதெல்லாம் போச்சு, இது மேல என்னை வச்சு காப்பாத்துறா தம்பி. என்னது ஒன்னே வச்சு காப்பாத்தணுமா? நானே ஒண்ணு இல்லாம வந்துருக்கிறேன் இங்க. டேய் என்ன பாத்துக்கினா நல்லா இருப்படா. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், போய் ஒன்னே போய் அண்ணன் சொன்னேன் பாரு. தம்பி ஏய் இரவுடி வா என் கூட சண்டை போடு. என்னால வாயா. போடியா சண்டை. ரவுடியா ரவுடி.